அன்புமிக்கவர்களே, இறையேசுவின் அருள் உங்களோடு இன்று இருக்க நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் இந்த இறைவார்த்தையின் வல்லமை, அபிஷேகம் இவர்களில் நிறையட்டும். உம்முடைய அருள்கரம் இவர்களை தொடர்ந்து வழிநடத்தட்டும். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தைக்கு முன்னால் அமர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய அருள்வரத்தால் நிரப்பும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை. ஆண்டவர் கூறியது, நான் ஓர் உடன்படிக்கை செய்கிறேன். எந்த நாட்டிலும் எந்த மக்கள் இனத்திற்கும் செய்யாத அரும்பெரும் செயல்களை நான் உன் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் செய்வேன். உன்னை சூழ்ந்துள்ள மக்கள் இனத்தவர் அனைவரும் ஆண்டவரின் செயல்களை காண்பர். சமீபத்தில் ஒரு நபர் என்னிடத்தில் வந்திருந்தார். அவர் என்கிட்ட சொன்னார், ஃபாதர், நீங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று ஒவ்வொரு நாளும் முழந்தாள் படியிட்டு அரை மணி நேரம் இறை வார்த்தையை வாசிக்கின்றேன். பழைய கடன்கள் எல்லாம் என்னிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்தது. இப்பொழுது நான் என்னுடைய வியாபாரத்தில் நல்ல முறையில் வளர்ந்து வருகின்றேன். கடவுளுக்கு நன்றி என்று சொன்னார். அன்புமிக்கவர்களே, எந்த மக்களினத்திற்கும் செய்யாத அரும்பெரும் செயல்களை கடவுள் எனக்கு செய்வார். இன்று இது நடக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றவர்களே, சந்தேகம் வேண்டாம், கண்டிப்பாக நடக்கும். கடவுள் இதுவரை எனது வாழ்வில் வரவில்லையே என்று ஏக்கத்தோடு கடவுளை தேடுகின்ற எனதருமை சகோதரமே, இன்று ஆண்டவர் உங்களை இறை வார்த்தையினால் திடப்படுத்துகின்றார். இறை வார்த்தை தொடர்ந்து சொல்லுகின்றது என்ன தெரியுமா? இன்று நான் உனக்கு கட்டளை இடுவனவற்றை கடைபிடி. ஒரே ஒரு நிபந்தனை தான், என்ன தெரியுமா? இன்று இந்த இறை வார்த்தையை நீ நம்பு. இறை வார்த்தையை முழுமையாக நம்பு. நம்பிக்கை இல்லாத நிலையை உருவாக்கு. நம்பிக்கை இல்லை என்றால், கடவுளே எனக்கு நம்பிக்கையை தாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. கடவுள் அந்த நம்பிக்கையை உங்களுக்கு தருவார். எனக்கு கடவுள் இன்று இதை செய்வார் என்று முழுமையாக நம்பும்போது அனைத்தும் நடைபெறும். எந்த மக்களினத்திற்கும் செய்யாத அரும் பெரும் செயல்களை, அதிசயங்களை கடவுள் உங்களுடைய வாழ்வில் காணப்பண்ணுவார். எனவே அன்புமிக்க சகோதரமே, இன்று நம்புவோமா? கடவுள் நமக்கு கட்டளையிடுவனவற்றை கடைபிடித்து, அவருடைய இறை வார்த்தையை கடைபிடித்து இன்றைய வாழ்வை நாம் ஆரம்பிப்போமா? ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.